ஆன்லைன்ல போட்டு எல்லாத்தையும் அடிச்சு நவுத்துறாங்க, அம்புட்டு பிளேயரையும் ஒருத்தனையும் விட மாட்டாங்க. எந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா, அதாவது நாங்க 18 தொடர்ந்து வருஷமா 5 அடிச்சிட்டு கப் இருக்கோம்டான்ற அடுத்த தொடர்ந்து 5 கப் அடிக்க போறன்ற அளவுக்கு பேசுறாங்க 2 மேட்ச். ஒரு கப் அடிக்கடா தயவு செய்து. 18 நியூமராலஜில மேட்ச் ஆகி போச்சு. ஈசாலா கப் டபுள் நமதேன்ட்டாங்க. திருப்பாதிக்கு ஹூடா எப்படி கையில பந்து படலையோ அது மாதிரி தான் திருப்பாதிக்கு வந்து ஓப்பனிங் சுத்தமா ஸ்விங்ல படல. பந்து பட மாட்டேங்குது. 4 ஓவருக்கு அப்புறம் தான் அவனுக்கு கொஞ்சமாவது பேட்லயாவது படுது. ஸோ கண்டிப்பா கரெக்ட். வந்து இல்ல நான் என்ன கேக்குறேன், ஆன்லைன் திருப்பதி இந்த அவுட் போய் எக்ஸ்பெரிமெண்ட் ஓபனர் அவன் அவனை கொண்டு போய் இறக்கி விட்டுருக்காங்க ஓப்பனிங்ல. தோனி இந்த சீசன் ஆடுறது கரெக்டா இல்லையா ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி. ஏன்னா லைக் அவரு முன்னாடியே ரிட்டையர் ஆயிருக்கணுமா இல்ல இப்ப ஆடுறது கரெக்ட் தானா? அத பத்தின ஒப்பீனியன். இது வந்து அவங்களோட ஒரு பிரான்சைஸ் கிரிக்கெட் தான். பிரான்சைஸ் கிரிக்கெட் எப்படி ஒர்க் ஆகும்னா அது வந்து பிசினஸ் மாடல் பேஸ் பண்ணி தான். ஸோ எப்படி என்ன மாதிரி பிளேயர்ஸ் இருந்தா என்ன மாதிரி ஸ்டார் பிளேயர்ஸ் இருந்தா அவங்க பிரான்சைஸ்க்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரான்சைஸ் கிரிக்கெட்ல வந்து. தோனி மாதிரி ஒரு ஃபேஸ் தோனி இல்லைன்னா ஐபிஎல்ன்ற மாதிரி தான் இன்னைக்கு வந்து நிலைமை. ஸோ அதனாலதான் அவங்களால ஒரு இதை கூட சேஞ்ச் பண்றாங்க. வாட் ஐ மீன் அவங்க வந்து ஒரு ரூல்ஸை கூட சேஞ்ச் பண்ணி ஒரு அன்கேப்டு பிளேயரா வந்து ஒரு ரிட்டையர்ட் பிளேயரை வச்சுக்கலான்ற அளவுக்கு ரூல்ஸ் தான் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சரி ஓகே, அந்த கேட்டகரியில தோனி வந்துட்டாரு, உள்ள வந்துட்டாரு, ஓகே. இன்னைக்கு தோனி அளவுக்கு ஸ்டம்பிங் பண்ண யாராவது இருக்காங்களா? கிடையாது. அதுலயுமே there is no one is matching him. அவரை மாதிரி ஒரு கேம் ரீட் பண்றதுக்கு ஆள் இருக்கா? கண்டிப்பா கிடையாது. ஓகேவா? ஸோ இது மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயம் சொல்லிக்கிட்டே போனோம். இது மாதிரி வந்து 1-2 விஷயம் சொல்ல முடியாது, நம்மளால ஒரு 1000 விஷயம் சொல்ல முடியும். அதனால நான் அந்த டாபிக்கே போகல. தோனியோட ஸ்கில்ல பத்தியோ தோனியோட கான்ட்ரிபியூஷன் டு த ஃபீல்டோ அதை நம்ம பேசவே முடியாது. அது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். இதுல வந்து பாலாஜியோட கருத்துல இருந்து முற்றிலும் மாறுபடுறேன். என்னன்னா வந்து இல்ல இப்ப தோனி ரைட்டு அவர் வந்து பெரிய பிளேயர் தான், ஒத்துக்கிறேன், அதெல்லாம் எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை, லெஜெண்ட் தான். ஆனா எனக்கு இன்னும் அவர் வந்து ஒரு ஒரு கோச்சா இருந்து செய்ய வேண்டிய வேலையை கிரவுண்ட்ல இருந்து செய்யறாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இப்ப வந்து நம்ம பசங்க எல்லாம் சிஎஸ்கே மேட்சை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா வந்து ஒரு சினிமா மாதிரி தான் பாத்துட்டு இருக்காங்க. சிஎஸ்கே டீமும் என்ன பண்றாங்க, ஓகே கிரவுண்டுக்கு ஆளுங்க வரானுங்களா, டிக்கெட் நல்லா கிடைக்குதா, பணம் நிறைய கிடைக்குதா, 4 பாட்டை போடுறோமா தோனி உள்ள வரும்போது, கொண்டாடுறோமா அப்படிங்கிற மாதிரிதான் பாக்குறாங்களே தவிர மேட்சை ஜெயிக்கணுங்கிற அந்த ஒரு இன்டென்ட் இருக்கிற மாதிரியே தெரியல. இப்போ தோனிக்கும் அவருக்கே தெரியுது தன்னோட கேப்பபிலிட்டி. அவரை வந்து யாராலும் ரீட் பண்ண முடியாது, அவர் மாதிரி கேமையும் ரீட் பண்ண முடியாது யாரு. சோ ஹீ நோஸ் பெட்டர் than anyone. அவரை பத்தி நல்லா தெரியும். ஸோ தனக்கே இவ்வளவுதான் விளையாட முடியும், இவ்வளவுதான் கேப்பபிலிட்டி இருக்குங்கிறப்ப அவர் என்ன பண்ணலாம், அவருக்கு அடுத்து யாரை உள்ள கொண்டு வருது அந்த மாதிரி ஒரு பிளானை பண்ணி, எப்படி ருத்ராஜ் கேக்கோட உள்ள கொண்டு வந்தாரோ அந்த மாதிரி அவரோட பொசிஷனுக்கு யாரை கொண்டு வருதுன்னு ஒரு பிளானை போட்டு அந்த ஆளை உள்ள கொண்டு வந்து, இப்போ 14 மேட்ச் நடக்குதுன்னா ஒரு ஆல்டர்னேட் ஃபர்ஸ்ட் ஒரு 3 மேட்சுக்கு இவர் இருக்கலாம், அடுத்த 3 மேட்சுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அடுத்த ஆளை குரூம் பண்ணி விட்டு இவர் என்ன பண்ணலாம், பேக் சீட்ல இருந்துட்டு கிருஷ்ண பரமாத்மா கைட் பண்ண மாதிரி பாரத போற இவர் என்ன பண்ணலாம், சிஎஸ்கேவை வந்து கைட் போற அர்ஜுனனுக்கு கைட் பண்ண மாதிரி இவர் சிஎஸ்கே கைட் பண்ணி கூட்டு போலாம். இந்த டெசிஷன்ஸ் எல்லாம் அவர் வந்து அங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து எடுக்கலாம். அதெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது தோனி, அந்த மாதிரி செய்யலாம். அதை விட்டு தலைவன் உள்ள உட்காந்துக்கிட்டு நமக்கும் கஷ்டமா இருக்கு. இப்போ நம்ம எப்படி ஆராதிச்ச ஒரு ஆளு 2011 வந்து அந்த 6 அடிச்சு நம்ம மேட்ச் போட்டு எங்கேயோ கொண்டு போன ஒருத்தனை வந்து நிக்க வச்சு பாத்துக்கிட்டு சுத்தி இன்னும் டெஸ்ட் மேட்ச்ல நிக்கிற மாதிரி ஃபீல்டர் நிக்க வைக்கிறான் ஆப்போசிட் காரன். அதை பார்த்தா நமக்கே இப்படி சூடா, டேய் அவன் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமாடா, என்னடா இப்படி பண்றீங்கிற மாதிரி நமக்கு காண்டாகுது. அஸ்வின் வந்து ஏன் டீம் வருவோம், என்ன பிரச்சனை? நம்ம வந்து ஜடேஜா ஏன் டீம் வருவோம், ஏன் வந்து இப்படி ஒரு ஆன்லைன் வருதுன்னா